Second thing, second, don't tell me what to think that I can do. I'm the one at the sail, I'm the master of my CEO. Ooh, the master of my CEO. Ooh, was spoken from a youngest, so big, but the master and I'm a poem for the bugle. Look at me, feeling me sing harder for the pains, taking the message through the waves, the lesson through the brain, seeing the beauty through the pain. You made me a believer, believer. Pain, you break me down, you do me a believer, believer. First things first, I would say all the words inside my head. I'm fired up and tired of the way you think so bad. Ooh, the way you think so bad. Ooh. Second thing, second, don't you tell me what to think that I will be. I'm the one at the sail, I'm the master of my CEO. Ooh, the master of my CEO. Broken from a youngest who was open for the masses. I'm a poem for the few that look at me, shook at me, feeling me sing harder from the pain, taking the message through the vein, take a lesson through the brain, see the beauty through the pain. You made me a believer, believer. Pain, you break me down, you do me a believer, believer. Pain, you break me down and do me a believer, believer. Pain. That was a spectacular performance, Kamdaldi Beach. And now, ladies and tableau is more than just a display. It is a message brought to life on stage. So, get ready to witness creativity, meaning, and brilliance unfold before your eyes. We proudly present our first cultural event, the tableau. அதியமான், வேள்பாரி, மலையமான் காரி, வல்வில் ஓரி, பேகன், ஆய் அண்டிரன், கண்டீரன் கோப்பெரும் நள்ளி, அதியமான் என்றழைக்கப்பட்ட அதியமான் நெடுமான் அஞ்சி தகடூரை ஆண்ட ஒரு சிற்றரசர். இன்றைய தர்மபுரி அன்றைய அதியமானின் தகடூர். சங்கப்புலவர் ஔவையாரை நெருங்கிய நண்பராக கொண்டவர் அதியமான். ஒரு நாள் சாகாவரம் தரக்கூடிய மிக அரிய வகை நெல்லிக்கனி ஒன்றை மலைக்காடுகளிலிருந்து அதியமான் பெற்றார். அதை தான் உண்ணுவதை விட ஔவையார் உண்டு நெடுங்காலம் வாழ்ந்தால் அவருடன் சேர்ந்து தமிழும் வாழும் என நினைத்து அந்த நெல்லிக்கனியை ஔவையாருக்கு பரிசளித்தார். இதனால் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் என்று போற்றப்பட்டார். வேள்பாரி பரம்பு நாட்டை ஆண்ட ஒரு சிற்றரசர். மதுரைக்கு அருகில் இருக்கும் இன்றைய பிரான்மலை பாரியின் அன்றைய பரம்பு மலை. ஒரு நாள் முல்லை கொடி ஒன்று படர முடியாமல் வழியில் கிடந்ததை கவனித்தார். வள்ளல் குணம் கொண்ட பாரி சற்றும் தயங்காமல் தன் தேரையே அந்த முல்லை கொடிக்கு கொடையாக கொடுத்தார். அன்று முதல் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளல் என்று எல்லோராலும் போற்றப்பட்டார். காரி என்று அழைக்கப்பட்ட மலையமான் திருமுடி காரி கோவலூரை ஆண்ட ஒரு சிற்றரசர். இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் திருக்கோவிலூரே அன்றைய கோவலூர். கொடை கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் குதிரைகளையும் பரிசுகளையும் அள்ளி கொடுத்தமையால் 7 வள்ளல்களில் ஒருவராக போற்றப்பட்டார் காரி.
ஓரி என்றழைக்கப்பட்ட வல்வில் ஓரி கொல்லிமலையை ஆண்ட ஒரு சிற்றரசர். கொல்லிமலை இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது. இவர் வில்லை வைத்து போர் புரிவதில் வல்லவர். நடன கலைஞர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் அள்ளி கொடுத்தமையால் 7 வள்ளல்களில் ஒருவராக போற்றப்பட்டார். பேகன் என்று அழைக்கப்பட்ட வையாவி கோப்பெரும் பேகன் பொதினி மலையை ஆண்ட ஒரு சிற்றரசர். இன்றைய பழனி மலையே அன்றைய பொதினி மலை. வளமிகுந்த பேகனின் பொதினி மலையில் ஒரு நாள் குளிரில் நடுங்கிய மயிலை கண்டு வருந்தி தனது ஆடையை போர்த்தி அதன் துயரத்தை நீக்கினார். அன்று முதல் 7 வள்ளல்களில் ஒருவராக போற்றப்பட்டார். ஆய் அண்டிரன் பொதிகை மலையை ஆண்ட ஒரு சிற்றரசர். அண்டிரன் ஆண்ட மலை இன்று அகஸ்தியர் மலை என்ற பெயரில் கன்னியாகுமரி அருகில் உள்ளது. ஆய்வேளர் குலத்தைச் சேர்ந்த இவருக்கு ஒரு நீல நாகப்பாம்பு அரிய ஆடையை அளித்திருந்தது. அந்த ஆடையை ஆலமரத்தின் கீழிருந்த சிவனுக்கு கொடையாக கொடுத்ததால் 7 வள்ளல்களில் ஒருவராக போற்றப்பட்டார். நள்ளி என்று அழைக்கப்பட்ட கண்டீர கோப்பெரும் நள்ளி கண்டீர நாட்டை ஆண்ட ஒரு சிற்றரசர். கண்டீர நாடு இன்றைய நீலகிரி மலை. வறுமையால் வாடியவர்களுக்கு முடிவில்லாத செல்வத்தை கொடையாக அளித்ததால் 7 வள்ளல்களில் ஒருவராக போற்றப்பட்டார். கொடை கொடுத்தா உள்மா குறையில்லாத மனம் தமிழ் மண்ணின் அடையாளம் கடையேடு வள்ளல்கள். பொறுமையும் தியாகமும் மனிதம் ஒன்றே போதும் தியாகம் சொல் வரலாறு கடையேடு வள்ளல்கள். முல்லை கோடி எழுத போது திரைய தந்தான் பாரி குளிரில் நடுங்கி நின்ற மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன். காரின் கருணை மனிதம் துணையில் பேகனின் போர்வை மனிதம் தருண்ட கருணை உயிரும் பழவி சாகா தமிழ் வாழ வேண்டும் இல்லிகனி தந்தான் அதியமான் கருணையே தனம் என்று உலகு காட்டினான் காரி. அதியமான் தந்த தியாகம் இல்லிகனி துணை பொருளும் பொறுமையும் வள்ளையல் புகழாய் பாடும் காரி வள்ளலின் கருணை நெஞ்சில் மரம் யானைகளும் பொருளும் இல்லை மனிதம் தரும் தனிதான். வில்லு கயிறு
கொடுத்தா உள்ளம் குறையில்லாத மனம் தமிழ் வழி வளையனம் கடை எதிர் வள்ளங்கள் பெருமையும் யாகம் மனிதம் ஒன்றே போதும் தியாகம் சொல்லும் வரலாறு கடை ஏழுகள் What a beautiful and powerful presentation it was. A huge round of applause once again for that wonderful tableau performance. Thank you to all the performers for bringing up the message to life with such grace, expression and creativity. This was truly a fantastic beginning to our cultural evening. Once again, give a huge round of applause for our tableau performers. After that powerful tableau performance, we hope you enjoyed the message and creativity it brought to the stage, to life on stage. But this evening has only just begun and the excitement continues with even more beauty and elegance. Up next, the stage will come alive with rhythm, tradition, graceful expression through a classical dance performance. So ladies and gentlemen, please welcome our classical dance with a huge round of applause.
చెండు దిమ్మెత్త చెండు దండత్త చెండు దగ్గర దిమ్మెత్త చెండు దండత్త చెండు దగ్గర దిమ్మెత్త చెండు దిమ్మెత్త చెండు దండత్త చెండు దగ్గర దండత్త చెండు దిమ్మెత్త చెండు దండత్త చెండు దండత్త చెండు దిమ్మెత్త చెండు What a truly graceful and captivating performance. A huge round of applause once again for the classical dance presentation. The elegance, expression and rhythm were absolutely mesmerizing. Thank you to all the performers for bringing tradition to life on the stage. Thank you. And now, we arrive at the most significant moment of this prestigious evening, the keynote address. An address that will not only guide us but inspires us and leaves us with a thought even after the celebrations. It is a great honor and privilege to invite our esteemed chief guest, the Honorable Justice of the Madras High Court, to deliver the keynote address. Ladies and gentlemen, please welcome our Honorable Chief Guest with a huge round of applause. எப்போதும் என் பிரியத்துக்குரிய கமலாவதி மேல்நிலைப் பள்ளியின் 53வது ஆண்டு விழாவில் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவன் என்ற முறையில் உங்கள் முன்னிலையில் பேசும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் DCW நிறுவனத்தின் அறங்காவலரும் மூத்த செயல் துணைத் தலைவரும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினருமான திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே, திருமதி நந்தினி ஸ்ரீனிவாசன் அவர்களே, பள்ளியின் ஆலோசகர் மற்றும் தலைவர் திருமதி உஷா கணேசன் அவர்களே, பள்ளியின் முதல்வர் திரு ஸ்டீஃபன் பாலாசிர் அவர்களே, பள்ளியின் முன்னாள் மாணவரும் நிர்வாகியுமான திரு மதன் வெற்றிவேல் அவர்களே, துணை முதல்வர் திரு சுப்புரத்தினா அவர்களே, தலைமை ஆசிரியர் திரு ஆழ்வான் அவர்களே,
வரவேற்புரை வழங்கிய மாணவர் குழுவின் தலைவர் குஷாந்த் அவர்களே, என்னை அறிமுகப்படுத்திய கனிஷ்கா அவர்களே, வருடாந்திர அறிக்கையை வழங்கிய சுசானா, அதியா, ஆண்ட்ரியா, சண்முக பிரீத்தி, மோகின் மற்றும் நன்றி உரை வழங்க இருக்கின்ற யஷ்வந்த் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, அலுவலக பணியாளர்களே, பெற்றோர்களே மற்றும் என் அன்பான மாணவ மாணவியரே, இன்னும் சத்தமே இல்லை, அன்பான மாணவ மாணவியரே, உங்களை எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி வணங்குகிறேன். ரொம்ப ஒரு பெருமிதமா இருக்குது உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த ஸ்கூல் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு பெருமிதமாகவே இருக்கிறது. சாகுபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த ஒரு அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்கும் உயர்ந்த நோக்கில் 1972 ஆண்டில் தொடங்கப்பட்ட நம் பள்ளி கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் அறிவின் ஒளியை ஏற்றி வருகிறது. தொடக்க பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டு பல வளர்ச்சி கட்டங்களை தாண்டி இன்று மேல்நிலை பள்ளியாகவும் உயர்ந்து நிற்கும் இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பலரும் சமுதாயத்தின் பல துறைகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருவது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். நம் தேசத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தின் பல நாடுகளில் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, நடன பள்ளிகளை நடத்தி வருபவர்களாக, அமெரிக்காவில் என்னோட கூட படித்தவர் ரமா ரமேஷ் என்பவர், அவருடைய தந்தையார் இந்த நிறுவனத்தில் பணியாற்றியவர். ரமா ரமேஷ் அவர்கள் அமெரிக்காவில் சிறந்த ஒரு நடன பரதநாட்டிய பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். அதே போல் இந்த பள்ளியில் என்னுடன் பயின்ற ஆனந்த், அவருடைய தந்தையார் அவர்கள் இதே நிறுவனத்தில் துணைத் தலைவராக இருந்தார்கள். அவர்கள் உலகமெங்கிலும் அலுவலகங்களை திறந்து பெரிய நிறுவனத்தை நடத்தி ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அவர்கள் வேலை வாய்ப்பை வழங்கி வருகிறார்கள். நம் பள்ளியில் படித்த மாணவர்கள் கூட அவரிடத்தில் வேலை செய்து வருகிறார்கள். அதே போல என்னுடன் படித்த சாமு என்பவருடைய தம்பி, அமெரிக்காவில் ஒரு சிறந்த, காயல்பட்டினத்தைச் சேர்ந்த சாமு என்பவருடைய தம்பி அமெரிக்காவில் ஒரு சிறந்த இதய சிகிச்சை நிபுணராக வேலை பார்த்து வருகிறார். நான் ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம், இந்த பள்ளி ஆரம்பித்த 1972 பேட்சிலே நான் சேர்ந்து ஒரு 7 ஆண்டுகள் இந்த பள்ளியிலே நான் பயின்றேன். எப்படி சேர்ந்தேன் இந்த பள்ளியில் என்றால், நாங்கள் மொத்தமாக அப்பொழுது ஒரு 100 பேர் தான். இன்றைக்கு நீங்கள் ஒரு 1000ற்கு அதிகமான மாணவர்கள் இருப்பதாக சொன்னார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. அன்றைக்கு நாங்கள் ஒரு சுமார் ஒரு 100 பேருக்கு உள்ளாகத்தான் நாங்கள் இருந்திருப்போம். இந்த பள்ளி ஒரு மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழும் ஒரு பள்ளி. நாங்கள் படிக்கும் பொழுது அதிக தொலை தூரத்தில் இருந்து என்னுடைய நண்பன் படுக்கப்பத்து என்ற ஊரிலிருந்து, தண்டுபத்து என்ற ஊரிலிருந்து என்னுடைய நண்பன் சுரேஷ் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் குதிரை வண்டியில் வருவார்கள். உடன்குடி பக்கத்தில் இருந்து குதிரை வண்டியிலே வருவார்கள். அதே போல படிக்கும் பொழுதே, அப்பொழுது மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் எல்லாம் இவ்வளவு ஒரு சீரியஸா பார்க்க மாட்டாங்க. படிக்கும் போதே பாலசுப்ரமணியம் என்ற என்னுடைய நண்பன் வீரமாணிக்கத்திலிருந்து அவரும் அவரது தம்பி பிரபாகரனும் புல்லட்டிலே வருவார்கள் பள்ளிக்கூடத்திற்கு. அப்படியெல்லாம் இருந்த பள்ளி அது. இந்த பள்ளியிலே மரியாதைக்குரிய சிவநாடார் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய தங்கையின் மகன், அவரும் இந்த பள்ளியில் படித்தவர் தான். பல நிபுணர்கள், பல திறமைசாலிகள், பல உலகெங்கிலும் இருக்கிறவர்கள் இந்த பள்ளி உருவாக்கி இருக்கிறது என்பது ஒரு சிறப்பு. இந்த பள்ளியிலே நான் எப்படி சேர்ந்தேன் என்றால், என்னுடைய தந்தையார் அவர்கள் ஆதித்தனார் கல்லூரியிலே வேதியியல் துறையின் பேராசிரியராக இருந்தார். அவர் இங்கே உள்ள ஒரு லயன்ஸ் கிளப்பிலே அவர் உறுப்பினராக இருந்தார். அதன் மூலமாக சேர்ந்தேன். அது மட்டுமல்ல, என்னுடைய தாய் மாமா இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் பிற்காலத்திலே ஒரு அமைச்சராகவும் இருந்தவர் திரு GR எட்மண்ட் அவர்கள். அவர்கள் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட தொடக்க காலத்திலிருந்து இந்த நிறுவனத்திற்கு பல உதவிகளை செய்து இந்த பகுதிக்கு ஒரு தொழிற்சாலை வர வேண்டும்
இந்த பகுதி மக்கள் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த தொழிற்சாலைக்காக உழைத்தவர். அதே போல் நம் பள்ளியில் பயின்ற பல மாணவர்கள், உதாரணமாக விநாயகமூர்த்தி என்ற ஒரு மாணவர், அவருடைய உறவினர்கள், என்னுடைய தாத்தா போன்றவர்கள் எல்லாம் இந்த நிறுவனம் வர வேண்டும், நம் பகுதியும் தொழிலிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக தங்களது நிலங்களை வாரி வழங்கி இருக்கிறார்கள். நான் அப்பொழுது நாங்கள் படிக்கும் பொழுது சொன்னதை போல ஒரு 100 பேர் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒரு குடும்பமாகத்தான் இருந்தோம். இப்பொழுதும் அதை பார்க்கிறேன், மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுதும் அதை நான் பார்க்கிறேன். நாங்க இங்க எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நாங்க மாமா அத்தை அப்படின்னு தான் நாங்க கூப்பிட்டுக்கிறோம். நீங்க இப்போ அப்படி கூப்பிடுறீங்களான்னு தெரியல. மாமா அத்தை, திலகராஜ் மாமா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். யாருன்னா எங்களுடைய பிடி மாஸ்டர். அவர் எல்லாரும் பயப்படுவோம் அவருக்கு நாங்க, ஆனா மாமா என்று செல்லமாக மாமா என்று சொன்ன அடிக்க ஒருவர் கூட நிறுத்தி விடுவார். அப்படி ஒரு அன்போடு நாங்கள் இருந்தோம். அதே போல காயல்பட்டினத்திலிருந்து வரும் நண்பர்களை எல்லாம், அவருடைய அப்பாக்களை நாங்கள் எல்லாம் வாப்பா என்று கூப்பிட்டு இருக்கிறோம். உம்மா என்று அவர்களை அம்மாவை கூப்பிட்டு இருக்கிறோம். அப்படியாகத்தான் எங்களுடைய பழக்கங்கள் இருந்தன. சொன்னதை போல இந்த காலகட்டத்தில் இந்த பள்ளி ஒரு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்த பள்ளி. அது எங்களது ரத்தத்தில் ஊறி இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். அப்பொழுது தலைமை ஆசிரியராக இருந்தவர் மதிப்பிற்குரிய ஸ்ரீனிவாசன். எனக்கு பாடம் எடுத்த ஒவ்வொரு ஆசிரியரையும் என்னால் பெயர் சொல்லி சொல்ல முடியும். மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய ஆசிரியர்கள் பேர்ல் ஹெல்ட் என்பவர்கள். அவர் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள், அவருடைய மகள் குளோரியா இங்கே இருந்தார்கள். அவருடைய மகன் பென் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆங்கில புலமையை ஊட்டி வளர்த்தவர்கள். நான் கேட்டேன், ஆங்கிலத்தில் பேசலாமா என்று கேட்டேன். அப்பொழுது உங்களது தலைமை அதிகாரியும் ஆலோசகருமான உஷா கணேசன் சொன்னார்கள், பெற்றோர்கள் வருவார்கள், அவர்களிடம் தமிழிலேயே நீங்கள் உரையாற்றலாம் என்று சொன்னார்கள். தாய்மொழியில் பேசுவதுதான் உள்ளத்தில் இருந்த வார்த்தைகளை கொடுக்கும் அல்லவா. பேர்ல் ஹெல்த், அப்படி ஜமீலா ராஜா சிங், பானுமதி ராஜையா, ஆதிலட்சுமி மேடம், பரிமலா மேடம், திலகராஜ் சார், முத்துலட்சுமி மேடம், பொண்ணு மேடம், ராதா மேடம், எங்க ஹிந்தி டீச்சர், எங்க முக்கியமான ஹிந்தி டீச்சர், அவங்கள மறக்க முடியாது. ஏன்னா நான் ஹிந்திக்கு பயந்து நான் அந்த நேரத்தில் ஸ்கூல் விட்டு வெளியில போனேன். அப்புறம் மணி சார் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் லைப்ரரியன் மணி சார். ஆனா இப்போ நல்லா நீங்க எல்லாம் ஹிந்தி படிக்கிறீங்க, மகிழ்ச்சி. மணி சார் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் எங்களுடைய லைப்ரரியன். அவர் எங்களுக்கு எல்லோருமே ஒரு நண்பரை போல் இருந்தார். எங்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை என்றால் எங்களுக்கு ஒரு மீடியேட்டராக இருந்தவர் மணி சார். அவரையும் இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுகிறேன். அப்போது ரெபேகா மேடம், கிங்ஸ்லி மேடம், ரொனால்ட், விக்டோரியா, ஜனோவா, நளினி, சுதந்திரா, இவர்கள் எல்லாம் இன்னும் என்னால் நினைவு கூற முடியும். ஒவ்வொருவரிடமிருந்து நாங்கள் நல்ல ஒரு குணாதிசயங்களையும் நல்ல ஒரு கேரக்டரையும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பாக எப்படி இருக்க வேண்டும், கரிசனையாக எப்படி இருக்க வேண்டும், மக்களிடம் எப்படி பழக வேண்டும், எளியவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்ற ஒரு நாங்கள் ஒவ்வொன்றையும் அவர்களிடம் உள்வாங்கி இருக்கிறேன் என்று அவர்கள் ஒவ்வொருவரை குறித்து நன்றியுடன் என்னால் நினைவு கூற முடியும். அந்த அவர்களுடைய வழிகாட்டுதலே இன்று நான் இந்த நிலையில் நிற்க காரணம். நாங்கள் பள்ளியில் பயின்ற காலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 1982ஆம் ஆண்டு 10வது வகுப்பை முடித்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கிறோம். அதில் இன்னும் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். என்னுடைய நண்பர்கள் சார்பாகவும் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். லைவ் கொடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பார்த்திருப்பாங்க. லைவ் கொடுத்திருக்கீங்களா? அவங்க எல்லாம் கேட்டாங்க என்கிட்ட, இது லைவ் ப்ரோக்ராம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க வீடியோ அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிடுறோம் அவங்கள்ட்ட. இந்த பள்ளி நிர்வாகத்தை பற்றி நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும். இன்றைய சூழலில் கல்வி வணிகமாக மாறி வரும் நிலையில் பின்தங்கிய ஏழை எளிய குழந்தைகளும் தரமான கல்வி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தொடங்கப்பட்ட இந்த பள்ளி கல்வி வணிகமாக்கப்படக்கூடாது என்ற கொள்கையிலிருந்து இன்று வரை விலகாமல் செயல்பட்டு வருவது உண்மையில் பாராட்டுக்குரியது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத பருவம் என்றால் பள்ளி பருவம் தான். இதை ஒவ்வொரு நேரத்தையும் நீங்க அனுபவிக்கணும். இந்த பள்ளி பருவம் கிடைக்கவே செய்யாது. நான் திருப்ப பள்ளிக்கு வர முடியுமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறேன். அந்த பருவத்தில் நாம் பாட புத்தகங்களோடு சேர்த்து
வாழ்க்கை பாடங்களையும் பல்வேறு அனுபவங்களையும் கற்றுக்கொள்கிறோம். அன்பான மாணவர்களே, அதிக மதிப்பெண் முக்கியம்தான். ஆனா அது மட்டும் உங்க வாழ்க்கையில் வெற்றியை தீர்மானிக்காது. நான் நிறைய இடத்துல சொல்றேன், நான் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் தான் கிடையாது, ஆனா நல்ல ஸ்டூடெண்ட். மதிப்பெண்களுடன் சேர்ந்து திறமையையும் செயல்திறனையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். இன்று உலகில் புகழ்பெற்ற நிறுவனங்களின் தலைவர்கள் கூட நாங்கள் எங்கள் பணியாளர்களிடம் முக்கியமாக எதிர்பார்ப்பது திறமையும் செயல்திறனுமே என்று கூறுகிறார்கள். அதற்காக படிப்பு முக்கியம் அல்ல என்று நினைக்க கூடாது. படிப்பும் திறமையும் இரண்டும் ஒன்றுக்கொண்டு துணை நிற்க வேண்டும். உலகின் மிகச்சிறந்த திரைப்பட இயக்குநரில் ஒருவரான ஜேம்ஸ் கேமரூன், உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவதார் படம் பார்த்திருப்பீங்க. அந்த அவதார் படத்தோடைய இயக்குனர் தான். அவர் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ரக் டிரைவராக, ஒரு லாரி டிரைவராகத்தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்தார் என்பது ஒரு ஆச்சரியமான உண்மை. 1977ஆம் ஆண்டு வெளியான ஸ்டார் வார்ஸ் திரைப்படம் அவரை மிகவும் பாதித்தது. தானும் ஒரு திரைப்பட இயக்குனராக வேண்டும், அந்த கனவோட ஒரு ஸ்டுடியோவில் வேலைக்கு சேர்ந்து, அங்க ஒரு பிலிம் ஸ்டுடியோல வேலைக்கு சேர்ந்து அங்க பெயிண்ட் அடிப்பது, செட் ப்ராப்பர்ட்டிகளை வடிவமைப்பது, டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக வேலை பார்ப்பது போன்ற பல வேலைகளை செய்த பின்பு தனது கடின உழைப்பு மற்றும் முயற்சியின் மூலம் டெர்மினேட்டர், டைட்டானிக், அவதார் உள்ளிட்ட படங்களை இயக்கி இன்று உலகம் போற்றும் வெற்றிகரமான இயக்குனராக உயர்ந்துள்ளார். ரொம்ப கடின உழைப்பு பெற்று தான் இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த தலைமுறையை நான் பார்க்கும்போது அவர்கள் எந்த வரிசையிலும் காத்திருப்பதில்லை. எல்லாமே ஆன்லைன் தான். அனைத்தையுமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடுது. நாங்கெல்லாம் நிறைய நேரம் கியூல நின்று இருக்கிறோம். உங்களுக்கு தெரியாது, எங்களுடைய ஏஜ்ல நீங்க இன்னைக்கு நினைச்சீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் கால்ல உலகம் மூலம் பேசிடலாம். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் பொழுது எங்க சென்னையில் இருக்க எங்க மாமாவுக்கு பேசணும் அப்படின்னா ட்ரங்க் கால்னு ஒன்று புக் பண்ணணும். ட்ரங்க் கால் புக் பண்ணி வெயிட் பண்ணி அது ஒரு மணி நேரம் கழிச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே உலகமே உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கிறது. ஆகவே நீங்க என்னன்னா ஏமாற்றத்துக்கு பழக்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சின்ன தோல்வி ஏற்பட்டாலும் இந்த இளம் தலைமுறையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பள்ளி பரீட்சைகளாகட்டும், விளையாட்டு போட்டிகளாகட்டும், நீங்கள் ஈடுபடும் எந்த ஒரு காரியமாகட்டும், அதில் தோல்வி ஏற்பட்டாலோ எதிர்பார்த்தபடி நடக்காவிட்டாலோ நாம் உடனே நம் ஐயன் திருவள்ளுவர் கூறிய முயற்சி திறமையாக்கும் என்ற குறளை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் எவ்வளவு முயற்சி செய்கிறானோ அதே அளவுக்கு அவன் வெற்றி பெறுவான். விதி, அதிர்ஷ்டம் என்பவற்றை காட்டிலும் தொடர்ச்சியான முயற்சியே வெற்றியின் உண்மையான காரணம் என்பதை வள்ளுவர் நமக்கு கற்றுத் தந்துள்ளார். போரில் பலமுறை தோல்வியுற்று மனம் நொந்திருந்த மன்னன் ராபர்ட் ப்ரூஸின் கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் ஒரு ஸ்காட்டிஷ் மன்னன். அவருக்கும் இங்கிலாந்துக்கும், ஸ்காட்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் சண்டை வருது. பலமுறை தோல்வி அடைந்து விட்டார். ஒரு குகையில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல முயற்சிக்கு பின்பு ஒரு கூடு கட்டும் சிலந்தியை பார்த்து உத்வேகம் பெற்று மீண்டும் போருக்கு சென்று வெற்றியடைந்தார். அறிஞர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா கூறுகிறார், என் இளமை பருவத்தில் நான் செய்த 10 முயற்சிகளில் 9 தோல்வி அடைந்தன. நான் தோல்வியை விரும்பவில்லை என்பதால் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த போது ஒரு உண்மை புரிந்தது. முயற்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன். அப்படி செய்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே உங்கள் முயற்சியே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில் பெற்றோருக்கு அடுத்தபடியாக நம்மை வழிநடத்துபவர்கள் ஆசிரியர்கள். இந்த புரோகிராம் எல்லாம் பார்த்து உங்க ஆசிரியர்கள் மேல உண்மையிலே நான் ரொம்ப பொறாமப்பட்டேன். ரொம்ப சிறப்பாக எல்லாத்தையும் செய்திருந்தீங்க. உங்க மாணவர்களும் இதில் முன்னோடியாக செய்திருந்தீர்கள் என்று திருமதி உஷா கணேசன் அவர்கள் சொன்னாங்க. இந்த புரோகிராம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இதற்கு பின்னால் ஆசிரியர்கள் இருந்திருப்பார்கள்.
பெற்றோருக்கு அடுத்தபடியாக நம்மை வழிநடத்துபவர்கள் ஆசிரியர்கள் தான். ஒழுக்கமும் அறிவும் வழங்கி இந்த உலகத்திற்கு அறிஞர்கள், கவிஞர்கள், மருத்துவர்கள், விளையாட்டு வீரர்கள், சாதனையாளர்கள் என என்ன போன்ற ஜட்ஜிகளையும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஆசிரியர்கள் தான். அதை யாராலும் மறுக்க முடியாது. அவர்கள் நமக்கு ஒரு ஏணி மாதிரி தான் இருக்கிறாங்க. நிறைய ஆசிரியர்கள் தெரியாது. நான் சொல்றேன்ல, இந்த நிலைமைக்கு நான் மீண்டும் சொல்வேன் என்றால் நிலைமைக்கு வந்தது என்னுடைய ஆசிரியர்கள் தான் என்பதை நான் அறுதியிட்டு சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, என்னுடைய தந்தை ஒரு ஆசிரியர் என்பதையும் நான் பெருமையாக சொல்லிக் கொள்ள முடியும். ஒரு பள்ளியின் அடையாளம் அதன் கட்டிடங்கள் அல்ல. நாங்க படிச்சதெல்லாம், நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்டிடத்தில் படிச்சிட்டு இருக்கிறீங்க. நாங்க படிக்கும் போதெல்லாம் ஒரு குடிசை தான். இந்த கிளப் ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள்ள போய் பார்த்திருக்கீங்களா கிளப் ஹவுஸ்லாம்? அந்த கிளப் ஹவுஸ் பக்கத்துல நாங்க இருந்தது ஒரு 5-6 வகுப்பறைகள் தான் இருக்கும். ஒரு ஆபீஸ் ரூம், ஒரு வாஷ்ரூம், அப்புறம் ஒரு 5 பள்ளி அறைகள், அதாவது ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். இதுதான் நாங்க படிக்க ஆரம்பித்தது. ஆனாலும் அன்றைக்கு அந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு பயிற்றுவித்தது தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அடித்தளமாக அமைந்துள்ளது. நான் மறுபடியும் சொல்ல முடியும், எனது இளம் வயதில் நான் பெயர் குறிப்பிட்டு சொன்னேனே, அந்த ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு நிறைய விஷயங்களை, ஒரு வாழ்க்கையில் ஒரு அடித்தளத்தை கற்றுத்தந்தவர்களே அந்த ஆசிரியர்கள் தான். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. அன்னைக்கு டேட்ல எங்களுக்கு இருந்தது ஸ்கூல்ல ஒரே ஒரு பஸ் தான். அந்த ஒரு பஸ் தான் 2 ட்ரிப் அடிக்கும். அதனால நாங்கெல்லாம் கொஞ்சம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்க கிளாஸ்ல இருந்துருவோம். இருக்கிற நேரத்தில் தான் எங்களுக்கு மீதி இருக்கிற நேரத்தை எங்களுக்கு நாங்களே பாட்டு பயிற்சி, நடன பயிற்சி. இன்றும் எங்களது விக்டோரியா மேடம் அவர்களை நினைவு கூறுகிறேன். சமீபத்தில் தான் அவர்கள் மறைந்தார்கள். அவர்களை நினைவு கூறுகிறேன். அவர்கள் நாங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் பஸ் திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டு திரும்பி வர நேரத்தில் எங்களுக்கு நிறைய பாடல் பயிற்சிகள், ஆடல் பயிற்சிகள் என்று கொடுத்து எங்களை உருவாக்கி விட்டவர்கள் அவர்கள் என்று சொல்ல முடியும். அடுத்ததாக, அந்த ஒரு கல்வி நிறுவனத்தின் சிறப்பான செயல்பாடுக்கு ஆசிரியர்களின் உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு நான் டீச்சிங் ஸ்டாஃபின் பங்களிப்பையும் மறந்துவிட முடியாது. நைஸ், யூ ஆர் கிளாப்பிங் ஃபார் தட். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அலுவலக நிர்வாகம், கணக்கு, நூலகம், ஆய்வகம், பராமரிப்பு, தேர்வுக்கான ஏற்பாடு செய்தல், பாதுகாப்பு என அனைத்து துறைகளிலும் தங்களின் கடமைகளை அமைதியுடனும் பொறுப்புடனும் நிறைவேற்றும் உங்கள் சேவை உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. யூ ஆர் ரியலி கிரேட் நான் டீச்சிங் ஸ்டாஃப். நீங்க சேர்றது மாணவர்களின் கல்வி பயணம் தடையின்றி நடைபெறவும், ஆசிரியர்கள் தங்கள் பணியை சிறப்பாக செய்யவும் பின்புலத்தில் இருந்து நீங்கள் வழங்கும் ஆதரவு அளவிட முடியாதது. புகழ் நாடாமல், பாராட்டை எதிர்பார்க்காமல் நாள்தோறும் தங்களின் கடமையை சிறப்பாக ஆற்றும் உங்கள் உழைப்புக்கு இந்த தருணத்தில் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, பெற்றோர்களே, ஒரு குழந்தையின் குணாதிசயங்களை தீர்மானிப்பது பெற்றோரும் வளர்ப்பும் தான். இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. குழந்தைகள் தொழில்நுட்பத்தோடு தான் வளர்கிறார்கள். ஏன், சாப்பாடு ஊட்டுவதற்கு கூட இன்னைக்கு செல்போனை கையில கொடுக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறோம். தொழில்நுட்பம் கருவியாக இருக்க வேண்டும், அது நம்மை அடிமையாக மாற்றிவிடக் கூடாது என்பதில் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை விட, மாணவர்களே, உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன், தொழில்நுட்பத்திற்கு நாம் அடிமையாகிவிடக் கூடாது. ஒரு நகைச்சுவையாக சொல்கிறேன், உங்களுடைய பள்ளியின் அழைப்பிதழை பார்த்தேன். எனது புகைப்படத்தை செயற்கை நுண்ணறிவு மூலமாக தயார் செய்திருந்தீர்கள் என்று நினைக்கிறேன். எனது கிளாஸ்மேட்ஸ்லாம் அதை பார்த்து என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவில் பண்ணி என்ன வித்தியாசமாக காட்டியிருந்தீர்கள். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது என்ன நம்மளுடைய வேலையெல்லாம் எடுத்துருமா அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை. அது செயற்கை நுண்ணறிவு தான். இயற்கை நுண்ணறிவுக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால் எந்த நேரத்திலும் நீங்கள் செயற்கை நுண்ணறிவை கண்டு பயந்து விடக்கூடாது.
மனிதனுடைய மூளை, அவர் கடவுள் படைத்த மனிதனுடைய மூளை தான் ஒரு செயற்கை நுண்ணறிவை கொண்டு வருகிறது. ஆகவே செயற்கை நுண்ணறிவுக்கு நீங்கள் அடிமையாகவோ அதற்கு பயந்து விடவோ கூடாது. பெற்றோரிடம் சொல்லிக் கொள்வது, ஒரு விவசாயி விதையை விதைத்தவுடன் அதை தினந்தோறும் கவனமாக பராமரித்து நல்ல பயிராக வளர்ப்பது போல பிள்ளைகளை அன்போடும் பொறுப்போடும் வளர்த்து நல்ல மனிதர்களாக உருவாக்க வேண்டியது உங்களது கடமை. உங்கள் பிள்ளைகளை கமலாவதி போன்ற ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்து விட்டோம் என்பதோடு உங்களது கடமைகள் முடிந்து விடவில்லை. உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்துதான் வளர்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல முன்மாதிரி நீங்கள் தான் அவர்களுடைய ரோல் மாடல். பிள்ளைகள் முன்பாக நீங்கள் அவர்களை மகிழ்ச்சியுடன் நடத்த வேண்டும். பிள்ளைகள் முன்பாக நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல கேரக்டர்ஸை நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் இந்த மாணவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம், உங்களை மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் பல பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன், மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் நான் சொல்வது கல்வியை ஆயுதமாக்கி முன்னேறுங்கள் என்பதுதான். அதையே இன்று உங்களுக்கு சொல்கிறேன், கல்வியை ஆயுதமாக்கி முன்னேறுங்கள். நிறைவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே நான் கல்வி கற்றதை மிகுந்த பெருமையாக நினைக்கிறேன். இந்த பள்ளியில் பயின்றதை நான் ஒரு மிகுந்த பெருமையாக நினைக்கிறேன். கைதட்டுங்களேன். அதே போல் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பள்ளியில் பயின்றதை பெருமையாக நினைக்க வேண்டும். கண்டிப்பாக நினைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களது நிகழ்ச்சிகளை பார்த்தேன், மாணவர்கள் வழங்கிய ஒவ்வொரு புரோகிராமையும் பார்த்தேன். சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதிகமாக பரிசுகள் வாங்கி இருக்கிறீர்கள். உலக அளவிலே இன்டர்நேஷனல் லெவல்ல பரிசு வாங்கி இருக்கிறீங்க. அந்த வெயிட் லிப்டிங் எடுத்த மாணவி, அவளை பாராட்டுகிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு குறை ஒன்று உண்டு, உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். 53 ஆண்டுகளாகிவிட்டது. ஒரே ஒரு IAS ஆபீசர் மட்டும்தான் வந்திருக்கிறோம் இந்த ஸ்கூல்ல இருந்து. ஒரே ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் மட்டும்தான் வந்திருக்கிறோம். நான் இனி வருகின்ற காலத்திலே அதிகமான IAS ஆபீசர்ஸ், IPS ஆபீசர்ஸ், ஜட்ஜஸ், அது மாத்திரமல்ல நல்ல அரசியல்வாதிகளையும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். நல்ல அரசியல்வாதிகள் இந்த நாட்டிற்கு தேவை. அரசியல்வாதிகளாக வருவதில் ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல அரசியல்வாதிகளாக வர வேண்டும். நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். வாட்ஸ் யுவர் நேம்? நீங்க முதல்ல பேசினேமா? சுமாவா? சுசானா. ஐ அம் டோல்ட் தட் யூ ஆர் an IAS aspirant. I wish you all the best. யாரெல்லாம் IAS aspirants இருக்கீங்களோ எல்லாரும் IAS aspirants, எல்லாருமே IAS ஆகணும். அதே போல மாணவர்கள் நீங்க IPS ஆகணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல தொழில் இருக்கு. ஆனா இது போன்ற IAS IPS இது மாதிரி வரும்போது தான் சமுதாயத்திற்கு நீங்கள் பணியாற்ற முடியும். அப்படிப்பட்ட பொது பணிகளை நீங்கள் வர வேண்டும். அது நான் ரொம்ப ஒரு வருத்தத்துடன் இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் என்னுடைய ஆதங்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறைவாக நான் சொன்னதை போல எனக்கும் இந்த பள்ளிக்குமான பந்தம் ஒரு நீண்ட நெடிய பந்தம். அது இன்று வரை தொடர்கிறது. இன்னும் தொடரும் என்று கூறிக்கொண்டு இந்த பள்ளியை சிறந்ததாக மாற்ற அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தின் அறங்காவலரும் மூத்த செயல் உதவி தலைவருமான ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், ஆலோசகர் திருமதி உஷா கணேசன் அவர்களுக்கும், முதல்வர் ஸ்டீபன் பாலாசிர் அவர்களுக்கும், ஏனைய ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறுவதோடு, குறிப்பாக இந்த விழாவை சிறப்பாக நடத்திய குழுவினர் ஆதியா, ஹாஃப்னா, ஆண்ட்ரியா, மதுமிதா, சுகன், உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எங்கே மாணவர்களை பார்த்தாலும் எனது உரையை முடிக்கும் பொழுது நிறைவாக ஒன்றை சொல்லுவேன். When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When your character is lost, everything is lost. உங்கள் செல்வத்தை இழந்தால் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. உங்களது ஆரோக்கியத்தை இழந்தால் இழப்பதற்கு கொஞ்சம் இருக்கிறது. ஆனால் உங்களது குணாதிசயங்களையும் நல் ஒழுக்கத்தையும் இழந்தால் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி
இன்னும் நீங்கள் மேன்மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.